ஸோ ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 4 நம்மளோட 1 lakh சேலஞ்ச் வீடியோவில் கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 4 என்னடா ஜாக்கெட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்காங்க. நம்மளோட ஹங்கர் ஸ்டேஷனோட ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண போட்டிருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஜாக்கெட் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளியே போக முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமாக குளிருது. நம்ம வந்து குளிருது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு வந்துட்டோன்னா ஆர்டர் எடுக்க முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா சரி ஏதாவது போடுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்க, வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சேலஞ்சில் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, ஸோ கிவ்வே உங்களுக்கு எப்படி நீங்கள் கிவ்வே எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈமோஜி கொடுத்துருப்பேன். அந்த ஈமோஜியை பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணணும். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எனக்கு மாதத்தோட கடைசியில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ப்ரைஸ் இருக்குது. 10,000, 8,000, 5,000 சொல்லி 3 ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த லக்கி வினர் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் ஈமோஜியை கண்டுபிடிக்க முடியும். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 4 நம்மளோட ஒரு மாதம் சீரீஸில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறோங்கிற ஒரு சேலஞ்சை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 1 லட்ச ரூபா அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ வீடியோட இன்ட்ரோலேயே சொல்லிடுறேனே. ஸோ மொதல் 3 வீடியோலையும் சரி, இனி வர வீடியோலையும் சரி, இந்த ஒரு டிசம்பர் ஃபுல்லாகவே நம்மளோட வீடியோவில் ஒரு சின்ன ஈமோஜி வச்சுருப்போம். ஸோ எமோஜி ஏதாவது வச்சுருப்போம், சரிங்களா? அது என்னோடய ப்ரொனன்சியேஷன் எப்படிலாம் இருக்குன்னு தெரில. ஒரு எமோஜி வச்சுருப்போம். அந்த எமோஜியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் போதாங்க. ஸோ இதுதான். இப்படி நான் 30 நாள் போடுற 30 வீடியோவில் நீங்கள் தமிழ்நாடு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிவ்அவேல மேபி பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிவ்அவேல நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் 10,000, 8,000, 5,000 சொல்லி 3 பேமெண்ட்டு. ஸோ இந்த டிசம்பர் நியூ இயர் உங்களுக்கு புதுசாக இருக்கும். நியூ இயருக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இமோஜியை மிஸ் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு. ஸோ அதனால் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம். ரூம்லேருந்து வந்தது 2 மணிக்கு வந்தோம். 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஒரு கடையில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஃபோன்லாம் நோண்டிட்டு ஃபோன் பேசிட்டு வீட்டில் அம்மாட்ட பேசிட்டு இப்போ தான் இது பண்ணேன். ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:47 ஆகுது. ஸோ நேற்று எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 12 ஆர்டர் எடுத்திருந்தோங்க, சரிங்களா? இன்றைக்கி நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோன்னு தெரில. டைமும் இப்போ 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிலேருந்து கணக்கு வச்சாலுமே பார்க்கலாம். 15, 16 பண்ணணும் நம்மளுக்கு. சரி, எவ்வளோ பண்ண முடியுதோ நம்ம பண்ணுவோம். அதை பார்ப்போம். முதல்ல சர்வே பண்ணுறதே கஷ்டம். அதில் சேலஞ்ச் பண்ணி சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ட்ரை பண்ணுவோம் நம்ம. அப்படி தான். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. சேலட்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 18 கிலோமீட்டருங்க. முந்திலாம் சேலட் ரொம்ப பக்கத்தில் ஆர்டர் தரோம், சரிங்களா? பக்கத்தில் தரோம், டபுள் ஆர்டராக தரோம். நேற்று நம்மளுக்கு மொதல் ஆர்டர் 30 கிலோமீட்ரு. ஸோ இன்றைக்கி மொதல் ஆர்டர் 18 கிலோமீட்டர். ஆனால் எத்தனை நிமிஷம் தெரியுமா ஆகும்னு போட்டிருக்கு? 40 நிமிஷம் ஆகும் போட்டிருக்கு. கஸ்டமர் லொக்கேஷன் போய் இதாகிறதுக்கு, அரைவட் ஆகிறதுக்கு. ஸோ முடிஞ்சு. இன்றைக்கும் 6-6 மணி நேரம் இதிலே போயிடுச்சு. நல்ல வேலை இன்றைக்கி இதில் வெயிட் பண்ணல, ப்ரிப்பரேஷனில் வெயிட் பண்ணாமல் விட்டேன். இல்லைன்னா அதுக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன். மேபி இப்போ நான் போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே தான். அங்கே மேபி ஆர்டர் கிடைக்கும்னு நினைக்கேன். அனுப்பி விட்ருக்கலாம் நம்மளை. மேபி ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செம்ம டிராஃபிக் வருங்க. இப்பயே டிராஃபிக்குள்ளேயே தான் போக வேண்டியிருக்கும். ஸோ கரெக்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்து முடித்தோம். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:52 ஆகுது. இடமே வேறு லெவலில் இருக்குது இங்கே. ஏன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயே பண்ணுறனால கீழே இறங்க மாட்டோமா, அதனால் நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம கீழே வந்ததில் ஏரியாவும் நல்லா அப்படி சூப்பராக இருந்த மாதிரி இருந்து. ஸோ நம்ம வந்த வழியிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசைன்னு மரம் அதெல்லாம் வச்சு சவுதியில் தான் இருக்குமா இல்லை வேறு எங்கேயா இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு மைண்டு. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே இருந்தால் சேஃப் கிடையாதுங்க, அது ஒன்று தான். ஏன்னா சில பல நாட்டுக்காரர்கள் இருக்கிறாங்களா, நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது இந்த நாட்டுக்காரங்க தான் இருக்காங்கன்னு. நம்ம நாட்டுக்காரங்களே இருக்காங்க. அதனால் அதை தெளிவாக இதை சொல்ல முடியாது வெளிநாட்டு எந்தெந்த நாட்டுக்காரங்க இருக்காங்கன்னு. ஸோ அதனால் இங்கே சேஃப் கிடையாது. இங்கே வருங்க அந்த சூரியன் உதயம், அந்த அஸ்தமனம் ஆகுறது, அஸ்தமனம் தானே மறையிறது, உதயமாகிறது, அஸ்தமனம் ஆகிறது. அருமையாக இருக்குங்க. ஏரியா வந்து இப்போ வந்து எப்படின்னா லோக்கல் ஆன மாதிரி இருக்குது. இந்த ஏரியா லோக்கல் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மேலே போக சிட்டி. ஸோ
சிட்டினாலே தெரியும், நம்ம சென்னையில் இந்த ஐடி கம்பெனிலாம் இருக்கிற மாதிரி ஏரியா அது. இது வந்து நம்ம ஊர் ஏரியா மாதிரி. ஆனால் நல்லா தான் இருக்குது, ஆனால் பயம்தான். ஏன்னா நம்ம ஃபோனுக்குலாம் ஆட்டையை போட்டு போயிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்குலாம் இருக்க அந்த ஒரு ஃபோனு, இந்த கேமரா அதை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா வழியே கிடையாது. இப்போதைக்கு நம்ம திரும்பி அதை மீட் எடுக்கிற அளவுக்கு. அதனால் சத்தம் கட்டாமல் திரும்பி நம்ம வந்த இடத்துக்கே போயிட வேண்டிதான். என்று சொல்கின்ற விளக்காக அலைகின்றேன். சூப்பரா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சுங்க இருக்கும், ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டனலுக்குள்ள வந்து இது ஒரு 1.2 கிலோமீட்டரோ 1.4 கிலோமீட்டரோ இருக்கும். நிறைய வட்டம் சொல்லியிருக்கேன் இதுக்குள்ள டிராஃபிக் ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு. இன்னைக்கு டிராஃபிக் ஆயிருக்கு. ஸோ நம்ம டிராஃபிக்கான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். இதில் நம்ம பைக்காக இருந்துச்சு, இதில் ஒரு V3 V2 நம்மளோட டியூக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வேறு மாதிரி பண்ணலாம், இந்த கேப்புக்குள்ளலாம் அடிச்சுட்டு. ஆனால் இந்த பைக்கில் அப்படி அடிக்க முடியாது. இந்த பின்னால் இருக்க பாக்ஸ் எதுலையா உரசிட்டுன்னு வைங்களேன், சோழி முடிஞ்சு. ரெண்டாவது நம்ம ஒரு ரோடு மாதிரி இருக்காது, கிரிப்போடு இருக்காது. நம்ம கட் பண்ணி போகும்போது என்ன ஆகும்னா, இந்த ரோட்டில் நம்ம கட் பண்ணி போகும்போது என்ன ஆகும்னா டயர் ஸ்கிட் ஆயிரும். அப்போ சிரிச்ச மணிக்கே சம்பவம் தான். அதனால் இந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம ஒரு ரோடாக இருந்துச்சுன்னா எப்படினாலும் பண்ணலாம். அதில் வளைச்சு போகும்போது கூட ஸ்கிட் ஆகாது டயரு. இதில் அப்படி இல்லை, கண்ணாடி மேலே எண்ணெயை ஊற்றிட்டு நடக்கிற மாதிரி தான். சவுண்டு இங்கே உள்ள வந்து இந்த ஒரு சவுண்டு மட்டும்தான் ஒரு மாதிரி வெறுப்பாங்க. அங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் டிராஃபிக். இப்போ நான் போகிற லைனில் போகக்கூடாது, நேரடி பார்த்தா இது தப்பு சரிங்களா. நான் இவ்வளோ வண்டி போகுது, தப்பு தான், எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நம்ம பண்ணக்கூடாது. பட் பண்ண நம்ம மஞ்சள் லைன்லேயே போயிடும். அங்கேயும் போகாமல் இங்கேயும் போகாமல் அப்படி போயிடும். இல்லை நம்ம இங்கேயே போயிடும். நம்ம மேலே போட்டுருக்கு பார்த்தீங்களா ரெட் கலரில், அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த லைன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த காரை பாருங்க, நம்ம சங்கர் ஷார் படத்துலலாம் ஒரு 2-3 படத்துல நான் இந்த மாதிரி கார் பார்த்துருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்குங்க பாருங்க. ஒரு பஸ், ஒரு மினி பஸ்ஸை ஆல்டர் பண்ண மாதிரி இருக்குங்க. அசால்ட்டாக படுத்து தூங்கலாங்க. ஒரு இதாகவே ஆக்கிடலாம், ஒரு ட்ராவல் பஸ் மாதிரியே ஆக்கிடலாம். நம்ம 2 பேர் கப்புள்ஸாக எங்கேயா போகிறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறோன்னு இந்த வண்டி போதாங்க. படுத்துக்கலாம், ட்ரக்கிங் பண்ணிக்கலாம். வண்டி பாருங்க. ஆனால் ஏன்னா இதுக்கு சென்டரில் இன்னொரு வீல் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே ஒரு மினி பஸ் மாதிரியே இருந்திருக்கும். மொத்த 2 டயர் கடையில் அந்த வெயிட்டை வந்து அப்படி கொஞ்சம் கீழே வளைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ரொம்ப லாங்காக இருந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா வண்டி. கலரும் நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி நவாப்பழ கலர். நவாப்பழம்னா இன்சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலர். வாவ், இவன் யார் ஜெர்லி? வெளியே தள்ளி போல தம்பி வண்டி தூக்கிட்டு. அப்படியே அணைச்சிட்டே போயிரு அங்கே வரைக்கும். வேகமாகவும் போக மாட்டான். அந்த வண்டியை பார்க்கலான்னு பார்த்தா பார்க்கவும் மாட்டான். நான் போகிறேன், இப்போ மாட்டேன், தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒன்று ஓட்டுறாக்கு அடிச்சேன்னா இப்போ பாரு இங்கே பாருங்க, மேலே இதில் வென்டிலேஷன், ஏசி வென்டிலேஷனா. வா, ஆனால் ஒரு ஃபினிஷிங் இருந்த மாதிரி இல்லை. இந்த பெயிண்டிங் அடிச்சிருக்காங்களா, திருப்பி பெயிண்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, ஒரு மாதிரி ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. ஃபுட்ரெஸ்லாம் பாருங்கள், கால் வைக்கிறதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காப்புல. டயரு தண்டியா, அது நம்மளுக்கு இங்கே தெரியும், இங்கே டயர் இல்லாமல் இப்படி தான் இருக்கணும். திருப்புறதாங்க கஷ்டம். இப்போ தான் தெரியுது, தலைவனை டேனிங்கில் திருப்புற கஷ்டம். ரிவல்ஸ்லாம் போயிட்டு திருப்ப வேண்டியிருக்கும். ஃபுல்லாக ஹைவேல சுற்றுறதுக்கு தான் கரெக்டு. சந்து பொந்து இதெல்லாம் கஷ்டம். கரெக்டாக இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:39. ஆனால் ஆர்டர் வந்துருச்சு. ஆப்ரேஷன் ஃபாலோஃபல் எடுத்தாச்சு. ஸோ இப்போ தான் சொல்ல வந்தேன், 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ 1 மணி வந்திருந்தாலுமே 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கணக்கு வச்சாலுமே 8 மணி நேரத்துக்கு 7 ஆர்டர் பண்ணிட்டோன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நம்ம வந்ததே 4 மணிக்கு தான். ஸோ அப்போ இன்றைக்கி நல்ல ஆர்டர் எடுத்திருக்கேங்க. ஸோ இப்போ 8:08 ஆகுது சரிங்களா, டைம் 8 ஆகுது. இது 8வது ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பிக்கப் பண்ணிட்டேன், பக்கத்துலேயே தான். இந்த பக்கம் எடுக்கணும், ரோட்டுக்கு இந்த பக்கம் போய் கொடுக்கணும். அதான் நம்மளோட வேலை இன்னைக்கு. சரி வாங்க போகலாம். இந்த மாதிரி டெய்லியும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நானும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லபடியாக ஆர்டர் எடுத்துட்டு நல்லபடியாக சம்பாதிச்சு செஞ்சுட்டு என் மனசுக்கு திருப்தியாக நான் இருந்துக்கிடுவேன். ஆனால் ஒரு தடவை கடவுள் அப்படி தந்தாருன்னா அடுத்த தடவை தடுவாரான்னு தெரில.
சரி பார்த்துக்கலாம். ரெக்கார்டாகுதா? ரெக்கார்ட் ஆகுது. 8வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. 3.1 கிலோமீட்டர் தான். உள்ளே நம்மளுக்கு ஒய்ஃபை உண்டு, உட்கார விடுறாங்களே. ஸோ உட்காந்து ஒரு படம் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். டவுன்லோட் பண்ணிட்டு நைட்டு போகணும். எந்த படம்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா படம் டவுன்லோட் பண்ணுறது பார்க்குறது தப்புன்றீங்க நிறைய பேர். அப்லோட் பண்ணுறவங்களே தப்பு இல்லைங்கிறீங்க, பார்க்குற என்ன ஏன்டா தப்புங்கிறீங்க. டவுன்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு இருந்தேன். கமெண்ட் பாக்ஸ் நிறைய கமெண்ட் வந்துகிட்டு இருந்து, ஆனால் தப்பான இமோஜியாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம எப்போவுமே நம்மளோட RSF நம்ம என்ன கலரில் இது பண்ணோம்னா ஒரு வயலட். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு வயலட் டெவில் தான் போட்டு இது பண்ணுவோம் RSFங்கிறது. ஸோ எல்லோரும் அதை தான் ஈமோஜின்னு நினச்சிட்டு அது ஸ்டார்டிங்கில் இப்போ பார்த்தீங்களா இன் திஸ் வீடியோ RSF அப்படின்னு வைப்போம்ல, எல்லோரும் அதுதான் இது நினச்சிட்டு இன்றைக்கி அதை எடுத்து எல்லோரும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அது தப்பு, அது தவறு. வீடியோக்குள்ளே ஒன்று வச்சுருக்கேன், அதை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. யாராவது ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டு விடுவாங்களா சொல்லுங்கள்? ஸ்டார்டிங்லேயே வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஸ்டார்டிங்லேயே அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. உள்ளே தான் வச்சுருக்கேன், அதான் சம்பவம். கடைசியில் வைக்க மாட்டேன், ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஓட்டி பார்த்துருவீங்க, எப்போ வச்சுருக்குன்னு தெரியாது. சும்மா இல்லைங்க, 10,000 சம்பாதிக்கிறது கஷ்டம் தெரியுமில்ல. அப்போ கொஞ்சமாக நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டாமா? அதில் வீடியோவில் உங்களுக்கு உண்மையான கருத்துக்கள் இருக்குது, ஜாப் வேகன்சி இருக்குது, எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் தெரியுமா? நீங்கள் ஜாப் தேடுற பசங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க பார்க்கலாம், ஜாபுக்கு வரலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நர்ஸ் வேகன்சி வேறு இருக்குது. எனக்கு இங்கே டெலிவரி ஜாபுக்கு எந்த அளவுக்கு எனக்கு மெசேஜ் வந்துச்சோ அதே அளவுக்கு என்கிட்ட நர்ஸுக்கும் கேட்டு பொண்ணுங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் பேர். பிரதர், சவுதியில் நர்ஸ் ஜாப் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னங்க நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிங்க. இப்போ கூட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு லைக் பண்ணியிருக்க மாட்டீங்க பாருங்கள். கரெக்டாக இப்போ ஆர்டர் பண்ணால் லைக் பண்ணால் 9வது ஆர்டர் வந்துருச்சு. இப்போ தான் வந்துச்சு, அதை தான் எடுத்து நம்ம போயிட்டுருக்கோம். பவர் பேங்க்னா ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தனா இல்லையானே தெரிலங்க. பவர் பேங்க் காணும். நேற்று என்னன்னா பர்ஸை விட்டு வந்துட்டேன், இன்றைக்கி பவர் பேங்க் விட்டு வந்துட்டேன். இப்போ ஃபோனில் சார்ஜ் இல்லை, வெறும் 16 பாயிண்ட் தான் இருக்குது. ஒரு வாரம் நம்மளோட பர்சனல் ஃபோனை யூஸ் பண்ணதுக்கே கேமரா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிட்டு கேமரா. இனியும் யூஸ் பண்ண விளங்காது. நான் இது இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன் பைக்லேயே. வண்டி அப்படி ஆஃப் பண்ணிட்டோன்னா சார்ஜ் நின்றுடும். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருந்தால் தான் சார்ஜ் ஆகும். லைட்டாக ஆஃப் பண்ணிட்டோன்னா சார்ஜ் ஆகும். பட் இந்த டிரைவிங் டைமில் சார்ஜ் இல்லாமல் பண்ண முடியாது பார்த்தீங்களா? பாருங்க, இப்போ கட் ஆகிட்டு அப்படி பிரேக் அடித்தாலே இதாகிடுதுங்க. 9 ஆர்டர் முடிச்சாச்சுங்க. 10வது ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். டைம்னு பார்த்தீங்கன்னா 10:19 ஆச்சு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய ரைடர்ஸே இல்லை இப்போ. ஏன்னா இந்த டைமில் இங்கே நிறைய ரைடர்ஸ் உட்காந்துருப்பாங்க இந்த லைன்லலாம். கொஞ்சம் கூட ரைடர்ஸ் இல்லைங்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மேபி ஆர்டர் எதுவும் இல்லையா? தூக்கமாக வந்துருச்சுங்க. இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சிட்டேங்க. 7 மணிக்கு 8 மணிக்கு எழுந்திரிச்சிருந்தேன். 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் சும்மா உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினேன், வேலையை கிளம்பிட்டேன். ஸோ அதான் தூங்கணும். ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக தூங்கினா தான் ஒழுங்காக எடிட் பண்ண முடியும். ரைடர்ஸே இல்லைங்க. சரிங்க, இவன் முன்னால் போகிறது எங்கேயோ பிக்கப் எடுத்துகிட்டு போகிறானான்னு தெரில. ஆனால் இந்த லைனில் ஃபுல்லாக ரைடர்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாக 2 சைடுமே ஷாப்ஸ் இருக்கா, அதனால் நிறைய ஆர்டர்ஸ் வரங்கிறதுனால போவாங்க. யாருமே போகலங்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சரி, நம்மளே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். மொபைலில் சார்ஜ் குறைஞ்ச உடனே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் ரூமுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 12 ஆர்டராக நேரத்தை எடுத்தபோது ஒரு 12 ஆர்டர் எடுத்தால் கூட ஓகே. ஸோ இன்னைக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:02 ஆயிடுச்சு. ஸோ டே முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 12 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 16 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம். சத்தியமாக நான் நினச்சிட்டே இருந்தேன், சரி 16 பண்ணிடணும்னு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. 12 தான் பண்ண முடிஞ்சிச்சு. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12ஆவது பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷத்தோடு போயிட்டுருக்கேன்னா. 2 மணிக்கு வந்தோம் ரூம்லேருந்து. 2 மணிக்கு ரூம்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், 2 ஆர்டர் லாங் ஆர்டரு, அது ரொம்ப லாங் ஆர்டரு, டைமிங் வேறு வெயிட்டு 45 நிமிஷம். ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில ஸோ 4 மணிக்கு தான் நம்ம ஆர்டரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வைங்களேன். 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம 12 ஆர்டர் எடுத்துருக்கோங்கும்போது இது வந்து பிரம்மாண்ட வெற்றின்னு தான் சொல்லி நான் வந்து
கங்குவான் வெற்றியான்னு தெரில, ஆனால் என்னோட இந்த சாதனை வெற்றி அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். சரிங்க, நம்ம இதில் ஒரு எமோஜி கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் ரொம்ப முக்கியம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி பண்ணுற உங்களுக்கு மேபி 10,000 இருக்கலாம், 8,000 இருக்கலாம், 5,000 இருக்கலாம் கிவ்அவேல. ஸோ மறக்காமல் கமெண்ட் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைபர் ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்க, பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ப்ரோ இல்லை ப்ரோ நான் ஃபாலோ பண்ணாம விட்டேன் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க, ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகே, எம்மா சரிங்க. இப்போ நம்ம எங்கே போயிடுறோம்னா ரூமுக்கு தான் போகிறோம். ரூமில் போயிட்டு ட்ரெஸ்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஃபோனுக்கு மாற்றிட்டு உட்காந்து எடிட் பண்ணோம். மேபி கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல மொபைலோ இல்லை ஒரு நல்ல டேபோ ஒரு நல்ல கேமராவோ இல்லை மேபி ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை எல்லாத்தையும் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாங்கணும், ஏன்னா யூஸ் தேவைப்படுது. பார்த்தீங்களா, சவுதியில் தேவைப்படுதோ இல்லையா, இந்தியா போயிட்டு நம்மளுக்கு நிறைய ரோட் ட்ரிப் இருக்குது. ஸோ ஆல் தமிழ்நாடு ட்ரிப் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரைடு இருக்குது, பேசிக்கான ஒரு ரைடு லடாக் ரைடு, ஸோ அது இருக்குது. அது மாதிரி ஒரு 4-5 பெரிய பெரிய ரைடு இருக்குது. சரிங்களா, நேபாள் ரைடு இருக்குது, பூட்டான் ரைடு இருக்குது, காஷ்மீர் ஹிமாச்சல் ரைடு இருக்குது, ஹிமாச்சல் ரைடு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா ஹிமாலயா ஏறணும் ஆசைங்க, எவரெஸ்ட் ஏறணும் ஆசை. அதுக்கான ப்ராசஸ்லாம் என்னென்னு மூலம் விசாரிக்கணும். ஏன்னா எவரெஸ்ட் ஏறலாம், பேஸ் கேம்ப் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. பார்க்கலாம், அதுக்கெல்லாம் அப்டேட்லாம் வரும் மேபி. அதனால் அதெல்லாம் இப்போ அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். நான் இப்போவுமே சொன்னி போர் அடிக்க விரும்பலைங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தோம் உங்களுக்காக. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போ நம்ம சேனலுக்கு தேவை, கண்டிப்பாக நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே பாய், see you, good night.